நமக்கு ரொம்ப பிடிச்ச ஷிஃப்ட், பொலினோ, வேகனார், டியாகோ அந்த மாதிரியான காம்பேக்டான ரொம்ப குட்டியான கார்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல ரோட்ல இருந்து காணாம போக போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த மாதிரியான காம்பேக்ட் கார்ஸ்லாம் வந்து ஹேட்ச்பேக் அப்படின்ற கார் கேட்டகரியில வரும். இந்த ஹேட்ச்பேக் கேட்டகரியோட கிரைட்டீரியாஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 டோர்ஸ் இருக்கும். 5 டோர்ஸ்ல 4 வந்து பேசஞ்சருக்கு, 1 வந்து பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ்க்கு. அந்த ஸ்பேஸ் பின்னாடி இருக்க பேசஞ்சர் சீட்ஸை வந்து ஃபுல்லா பெண்ட் பண்ணி அதையும் வந்து ஸ்பேஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ஸ்ல வந்து நிறைய மைலேஜ் இருக்கும், ஃபியூல் எஃபிஷியன்சி, சிட்டி டிராபிக்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கார். எதனால வந்து நான் சொன்னேன் இது அழிய போகுதுன்னு பாத்தீங்கன்னா 2016ஓட ஃபினான்ஷியல் இயரோட ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேட்ச்பேக் கார்ஸ் பாத்தீங்கன்னா 1 மில்லியன், அதாவது 10 lakhs. அதே 2024ஓட ஃபினான்ஷியல் இயரோட ஓவரால் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 24,405 யூனிட்ஸ் மட்டும்தான். அதே ரீசெண்டாக 2020ல அதோட மார்க்கெட் ஷேர் வந்து 47% இருந்தது. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 2024ஓட ரெக்கார்ட் படி அது வந்து 35% டவுன் ஆயிருக்கு. ஹேட்ச்பேக் கார் கேட்டகரி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான ஒரு சில மேஜர் ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சேஃப்டி நார்ம்ஸ்லாம் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னன்னா அந்த பாரத் NCAP அது வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்னா, ஏர் பேக் வந்து ப்ரொவைட் பண்ணணும், டியூவல் ஏர் பேக் வந்து நான் நெகோஷியபிளா கண்டிப்பா மேண்டேட்டரியா ப்ரொவைட் பண்ணணும். 2019க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா கார்லயுமே வந்து ABA பிரேக் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2020க்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா கார்ஸ்லயும் BS6 ஸ்டாண்டர்ட்ஸ் படி, அதாவது அதோட எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ணி தான் வெளியே வந்து அதோட ஸ்மோக் எமிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி BS6 ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த விஷயத்துக்காக 30,000 to 45,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல. இதனால வந்து ஹேட்ச்பேக் கார் கேட்டகரியிலே வந்து அதோட பிரைஸ் வந்து 4 to 5 lakhsக்கு மேல போயிட்டு இருக்கு ஆன் ரோட் பிரைஸ். அதனால இவங்க வந்து அடுத்த கேட்டகரியான 6 to 7 lakhsல இருக்க SUV கேட்டகரிக்கு வந்து எல்லாரும் வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. SUV கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸான், வென்யூ அந்த மாதிரியான கார்ஸ்லாம் வரும். இதுல வந்து என்னன்னா 7 to 10 lakhsக்கு வந்து கிடைச்சிரும் நமக்கு SUV, நல்ல SUV. அப்படி இல்லாம என்ன வந்து இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் என்னன்னா, நமக்கு நிறைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும், அதுல போல்ட் டிசைன் கிடைக்கும். அதுவும் இல்லாம சேஃப்டி தான் வந்து SUVயோட மெயின் டேக்லைனே, மெயின் ஹூக்கே. அதுவும் இல்லாம 2020ல இருந்து 2024க்குள்ள 35%ல இருந்த மார்க்கெட் ஷேர் இப்ப 45%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா எல்லாரும் SUV தேடி ஓடிட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னா, இப்ப புதுசா கார் வாங்குறவங்க வந்து டைரக்டா போய் புது காரை வந்து அஃபோர்ட் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக யூஸ்டு கார் வாங்கலாம். அதனால வந்து யூஸ்டு காருக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. 2018-19 அந்த டைம் பீரியட்ல வந்த காருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டீலர் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இயர் ஆன் இயர் வந்து 15ல இருந்து 20% வந்து அதோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடினா அந்த எமிஷன் கண்ட்ரோல் இல்லை, அதனால வந்து இன்ஜின்ல வந்து நிறைய எஃபிஷியன்சி இருக்கும். இதனாலதான் நான் சொன்னேன்